வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. தாராபுரம் செய்தி. தாரா முரளி. தாராபுரத்தை அடுத்த கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட விவசாயிகள் பால் கொள்முதல் விலையை ரூ.45 ஆக உயர்த்த வேண்டும். தமிழக முதல்வருக்கு பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ED 444 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் தினமும் ஏராளமான விவசாயிகள் பால் வழங்கி வருகின்றனர். பால் உற்பத்தியாளர்கள் கூறுகையில், கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 30 பைசா உயர்த்திய நிலையில் அதன் பிறகு இதுவரை விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. தற்போது கூட்டுறவு பால் சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் பாலுக்கு அரசு சார்பில் லிட்டருக்கு சுமார் 31 பைசா மட்டுமே வழங்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் தனியார் பால் நிறுவனங்கள் 45 பைசா வரை கொள்முதல் விலை வழங்குவதால் பல விவசாயிகள் தனியார் நிறுவனங்களை நாடும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் கறவை மாடுகளுக்கான தீவனம், புண்ணாக்கு, பருத்திக்கொட்டை, பசுந்தீவனம், மருந்து, கால்நடை மருத்துவ செலவு, தொழிலாளர்கள் கூலி உள்ளிட்ட அனைத்து பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போதைய பால் கொள்முதல் விலை உற்பத்தி செலவையே ஈடுகட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அரசை நம்பி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு தொடர்ந்து பால் வழங்கி வரும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 45 பைசா ஆக உடனடியாக உயர்த்த வேண்டும் என்றும், கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசு கூடுதல் சலுகைகள் மற்றும் மானியங்களை வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வருக்கு பால் உற்பத்தியாளர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.